வணக்கம். நாம காலையில பள்ளி வந்தோம், மாலையில பள்ளி முடிந்தது எங்க போவோம்? வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்க? அதாவது தனி குடும்பம், சிறு குடும்பம்னா அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அவ்வளவு இருக்கும். இதே பெரிய குடும்பம், கூட்டு குடும்பமா இருந்தா அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சித்தப்பா, மாமா, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சரி, எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க? அன்பா பாசமா பார்த்துப்பாங்க இல்லையா? சரி, உங்களோட உங்க வீட்டுக்கு போனோன்னு என்ன கேட்பாங்க? என்னடா ராஜா, ஸ்கூல்ல என்ன நடந்தது, எதுனா சாப்பிடுறியா அப்படிலாம் ஆசையா கேட்கறாங்களா இல்லையா? ஆமாம்மா, என் குடும்பம் உங்களுக்கு ஸ்நாக்ஸோ சாப்பாடோ கொடுக்குறாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? நீங்க மட்டும் போய் விளையாடுறியா? நண்பர்கள் தெரிஞ்சவங்க இவங்களோட தான் விளையாடும் இல்லையா? அப்போ விளையாடும் போது நாம நமது உடல் உறுப்புகள் ஒருவர் ஒருவர் தொட நேரிடும், உண்டா இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது நாம நமக்கு தெரிஞ்சவங்களோட தான் பழகணும் இல்லையா? தெரியாதவங்களோட பழகலாமா? அப்போ இப்போ நமக்கு தொடுதல்ல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு நல்ல தொடுதல், இன்னொன்னு தவறான. அது என்ன சார் நல்ல தொடுதல், தவறான தொடுதல்னா அதை பத்தி நம்ம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். விளக்கமா? அதாவது நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பி, நமது தாத்தா பாட்டி, இவங்க மாதிரி தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க மட்டும் நம்மை தொடுதல், அன்பாக பழகுதல் தவறு இல்லை, அது நல்ல தொடுதல். ஆனா நமக்கு தெரியாதவங்களோ இல்ல அறிமுகம் இல்லாதவங்களோ இல்ல நமக்கு நெருக்கமானவங்களே கூட, நமக்கு நெருக்கமானவங்க கூட நம்மை மறைக்கப்பட்ட பாகங்களை, மறைமுக பாகங்களை தொடுவது தவறு. நமக்கு ஒரு ரொம்ப நெருக்கம் தெரிஞ்சவங்களே, நண்பராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு இடையூறு ஏற்படக்கூடிய விதத்தில் நடந்ததுன்னா அது தவறான தொழில். சரியா? அது மட்டும் இல்லை, இப்போ உங்களை கூப்பிட்டு அடிக்கிறதோ இல்ல மிரட்டுறதோ பயமுறுத்துறதோ இதெல்லாம் கூட என்னது? தவறான தொழில் தான், தவறான செயல் தானே இது. இப்போ அது இன்று வளரக்கூடிய நாகரிக காலத்துல அலைபேசியை பயன்படுத்தாதவங்க யாருன்னா இருக்காங்களா? உங்களுக்கே எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா இல்ல? அப்போ இந்த அறிவியல் கண்டுபிடிப்பான அலைபேசி நமக்கு பல்வேறு விதத்துல ஆக்கப்பூர்வமா இருக்குது. ஆனா அதுல சிலது தவறானது இருக்கு. நாம நல்ல செயல்களை தான் எடுத்துக்கணும், தவறான செயல்களை எடுத்துக்கணும். எந்த ஒரு செயலையுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும். நாம எதை எடுத்துக்கணும்? அதனால இன்று மாறி வரும் கலாச்சாரமானது தவறான எண்ணங்கள். எல்லோருமே நல்லவராக இருந்துட முடியுமா? எல்லோருமே கெட்டவன்னு சொல்ல முடியுமா? நம்மை நாம தான் பாதுகாக்கணும், நாம தான் பாதுகாக்கணும். அதுக்காக தான் அதை பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். என் உடல் எனக்கு மட்டுமே சொந்தம். அந்த நமது உடல் பாகங்களை நம்மை தொடுவதை, மற்றவர்கள் தொடுவதை தவிர்க்க வேண்டும். சரியா? அதை பற்றின ஒரு சின்ன செயல்பாடு இப்ப செய்ய போறோம். இது பாடத்திற்காக தான், புரியுதா? வகுப்பு மாதிரி வகுப்பு தான் இது. அதனால சரி, எளிய முறையில் நடிக்கலாமா? வாங்க. இது இப்ப நல்ல தொடுதலா தவறான தொடுதலா? அருமை. இது நல்ல தொடுதலா தவறான தொடுதலா? அப்போ இது போல நமக்கு அறிமுகமானவங்களா இருந்தால் கூட நமது உடல் பாகங்களை தொட அனுமதிக்க கூடாது இல்லையா? சரி, அப்டேட்
ஆச்சுன்னா காமி நிறைய மார்க் எடுத்துக்க போகுது. என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன்னா. சரிப்பா. இது நல்ல தொடுதலா தவறான தொடுதலா? அதாவது நம்ம அப்பா நம்மை ஊக்கப்படுத்துறாரு இல்லையா? சரி. பாப்பா பாப்பா உங்களுக்கு உங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தம்மா. உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, வாமா. கையை விடுங்க. அட வாமா. நான் வரல, எங்கள் வீட்டுக்கு போய் நான் எங்கள் மாமாவை கூப்பிட்டு வரேன். இது நல்ல செயலா தவறான செயல்? நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க யாருன்னா கூப்பிட்டா நம்ம போகக்கூடாது இல்லையா? சரி. இது கரெக்டான செயலா தவறு? நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க ஏதாவது இனிப்புகள் கொடுத்து வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? போகக்கூடாது. சரி வாங்க. இப்போ நம்ம சில செயல்பாடுகள் பார்த்தோம் இல்லையா? சரி, இப்படி இருந்தோம் நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கு முடியலன்னும் போது வேற தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்யணும்? அதாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி சத்தம் போடலாம், இல்லை அங்கேருந்து ஓடி வந்துடலாம், இல்லை தெரிஞ்சவங்களாண்ட போய் உதவி கேட்கலாம். சரியா? இப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, அது மட்டும் இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இது என்ன நம்பர்மா? இது 1098ன்னு அருமையாக சொன்னீங்க. அது என்ன எண்ணுமா? அது தொலைபேசி எண், குழந்தைகள் பாதுகாப்புக்காக இல்லையா? சரி, அதுக்கு அடுத்து இருக்கிற என்னது? மாணவர் உதவி எண் இல்லையா? 14,417. இந்த இரு தொலைபேசி எண்களும் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும், இலவசமானது நமக்கு. சரியா? அதனால் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். இதிலிருந்து நமக்கு நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நாம் பாதுகாத்துக்கணும். சரியா? செய்வீங்களா? வெரி குட்.